வணக்கம் தெரிஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஹபிபி. ஏன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ ரிவ்யூ போடுறோம் அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக், பட் என்னால் பார்க்க முடியல. நிறைய படம் பார்த்தேன், எப்படி நான் இதை மிஸ் பண்ணனே எனக்கு சத்தியமா தெரியல. எப்படி என்ன சொல்லுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹபிபி. இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. யார் பேருமே எனக்கு தெரியாது, 2 பேர் தான் எனக்கு தெரியும். ஹீரோ பேர் கூட எனக்கு தெரியாது. டேரக்டர் பேர் மீரா கதிரவன், அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி ராஜா, தனுஷோட ஃபாதர், அவரு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாளவிகா மனோஜ், அதாவது ஜோ படத்தில் நடிச்சாங்கல்ல அவங்க, மீது யாருமே எனக்கு தெரியல. நான் எல்லாரையும் அப்பப்போ பார்த்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நம்ம ரிப்பீட்டட் ஃபேஸ், மீது எல்லாமே நியூ ஃபேஸ் தான். பக்கா நியூ ஃபேஸஸ், பக்காவாக நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஹபிபி இந்த படம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதான் என்னோட முதல் கேள்வி. நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இந்த படம் எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எப்படின்னா, ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து பெருசாக என்னன்னா இது இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வர சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே அந்த முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ரொம்ப சூப்பராக எப்படி காமிக்கணுன்றத அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோட கதை தான் இது. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஜென்ரேஷனாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முஸ்லீம் ஃபேமிலி, அதாவது அந்த ஒரு ஏரியாவே முஸ்லீம் ஏரியாவாக இருந்தால் அங்கே இருக்க கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதை தாண்டி வந்து அங்கே இருக்க மென்ஸ்லாம் எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ யதார்த்தமாக ஒரு அத்தர் யூஸ் பண்ணுறதுலேருந்து இவங்களோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. தண்ணி அங்கே வந்து நம்ம வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற அவ்வளோ பேர் எவ்வளோ வாழ்க்கையை மிஸ் பண்ணுறாங்கன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் 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 எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க அங்கே நிறைய மக்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக முஸ்லீம் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்னாலே நீ வந்து வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு இன்னும் கிராமத்தில் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது போயிட்டு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். பட் ஒரு கல்யாணம் ஆகிட்டு உடனே ஒருத்தவங்க ஃபாரின் போகிறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு எமோஷ்னலி ட்ராவலபிள் மூவின்னு சொல்லலாம் ஹபிபி. அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. நீங்கள் கிராமத்தில் போய் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. ரியலாக எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ கல்ச்சரு எதுக்கு இவ்வளோ ரிலீஜியஸாக இருக்காங்க அப்படின்றதுலாம் தோணுச்சு. பட் ஆனால் அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு சாத்தியமே கிடையாதுங்க. நிறைய பேர் அங்கேயே இருந்துடுறாங்க, குடும்பத்தையும் மறந்துடுறாங்க. குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களால வர முடியல. சொந்த அண்ணன் இறந்துட்டா வர முடியல, சொந்த அப்பா இறந்துட்டா வர முடியல. இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நானும் நேரடியாகவே பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஹபிபி வந்து ஒரு டோட்டலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் நீங்கள் போயிட்டு எப்பயாச்சும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? சரி, இந்த மாதிரி என்னடா இது, என்னடா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, எப்படி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அப்போ தான் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாருமே வந்து நம்ம வேறு வேறு இதில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லாருமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஹபிபி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஹபிபி. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சின்னதுக்கு கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பில் பண்ணுங்கள், அமுக்க வந்துடாதீங்க.